காலேஜ் லைஃப் தான் நம்மளோட வாழ்க்கையிலே ரொம்ப சந்தோஷமான ஒரு டைம் பீரியட்னு சொல்லலாங்க. இது நிறைய பேருக்கு தெரியாம மிஸ் பண்ணியிருப்பீங்க மீன்ஸ் நிறைய பேர் காலேஜுக்கு போகாமே இருந்திருக்கலாம். அதே நேரத்தில் காலேஜுக்கு போனவங்க என்னடா இது காலேஜ் எப்படா முடியும், லைக் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது எப்படா இந்த ஸ்கூல் முடியும், காலையில் எந்திரிச்சு வெள்ளனை கிளம்பி ஸ்கூலுக்கு வந்து உட்காந்து ஃப்ரெண்ட்ஸோட அரட்டை அடிச்சுக்கிட்டு சாப்பிட்டுட்டு இதை வேற படிச்சுக்கிட்டு இவ்வளோ புக்ஸை கொடுக்குறாங்க, படித்து முடிச்சு எப்படா முடிப்போன் இருக்குடா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஸ்கூல் முடிச்சதுக்கு அப்புறம் நான் ஸ்கூல் லைஃப்பை மிஸ் பண்ணிட்டேனே, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் மிஸ் பண்ணிட்டேனே, நான் அப்பவே இதெல்லாம் வந்து என்ஜாய் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் வரும். அப்படி எனக்கு வந்திருக்குது. உங்களில் எத்தனை பேருக்கு வந்திருக்குங்கிறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி தாங்க காலேஜ் லைஃபுமே. காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது அதோட அருமை யாருக்குமே தெரியாது. ஏன்னா கேரளாலன்ட்டு சென்னைக்கு வந்து படிப்பாங்க, சென்னையிலேருந்து கேரளாக்கு போய் படிப்பாங்க, வெளிநாடுகளுக்கெல்லாம் போய் படிப்பாங்க. அப்படி ஸ்டடியில் இருக்கும்போது அதை என்ஜாய் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு தெரியாது. லைக் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும், அவங்களாம் வந்து ஜாலியாக இருக்கும்போது எப்போ நான் படிச்சே திரும்ப படிக்க மட்டும் தான் நான் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இருப்பாங்க. டோட்டலி வேஸ்ட்னு தான் சொல்லுவேன் நான். அதாவது படிக்கிறது இல்லை. ஒரு இடத்துக்கு போறீங்க அப்படின்னா ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் உருவாகுது, அவங்களோட சில என்ஜாய்மெண்ட்ஸ்லாம் இருக்கும். லைக் வெளியே சுற்றுறதா இருக்கட்டும். அப்படிலாம் இல்லைண்ணே, நான் என் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் என்னோட காலேஜ் லைஃப்பை. படிக்கவும் செய்வேன், அதே நேரத்தில் நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் என்னோட லைஃப்பை அப்படிங்கிற மாதிரி. குறிப்பாக இந்த ஷோவை உங்களோட மொபைல்லையோ இல்லை லேப்டாப்லேயோ பார்த்துக்கிட்டு இருக்கிற காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ், காலேஜில் உட்காந்து ஹாஸ்டல்லையோ இல்லை வெளியே ரூம் எடுத்து உட்காந்து பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி ரொம்பவே கனெக்ட் ஆகும். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்டோரியில் சென்னையில் ஒரு யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு இருக்கிற 4 பொண்ணுங்க. அவங்களோட ஃபைனல் இயரில் அவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு ட்ரிப் பிளான் பண்ணுறாங்க. இதுதான் நம்மளோட கடைசி ட்ரிப்பாக இருக்கும். ஏன்னா இதுக்கப்புறம் வந்து நீ எங்கேயோ போயிடுவேன், நான் எங்கேயோ போயிடுவேன், மேபி கல்யாணம் கூட பண்ணி வச்சிருவாங்க. அதனால இது நமக்கான என்ஜாய்மெண்ட் டைம். லாஸ்ட்டாக செம்ம என்ஜாய்மெண்ட்டோட ஒரு ட்ரிப்பை போடலான்னு சொல்லிட்டு அவங்க சூஸ் பண்ண இடம் தான் ஊட்டி. இந்த 4 பொண்ணுங்களுமே அவங்களோட ட்ரிப்பை ஜாலியா என்ஜாய் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் ஊட்டிக்கு போயிருக்கிறாங்க. ஆனால் அங்க அவங்களுக்கு ஒரு அமானுஷ்யம் நடந்திருக்குது. அதுல இருந்து அவங்களால வெளியே வரவே முடியலையாங்க. அப்படி என்ன நடந்துச்சு ஊட்டியில, வாங்க ஸ்டோரியில பார்க்கலாம். வெல்கம் டு அவர் ஷோ டெவில்ஸ் கிச்சன். ஹலோ கோஸ்டீஸ், நான் உங்களோட பிரபாகரன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்டோரியை எனக்கு இன்ஸ்டாகிராம்ல அனுப்பின பொண்ணோட பேரு அம்முங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்டோரி ஸ்டார்ட் ஆன இடம் சென்னையில ஒரு காலேஜில், பிரபலமான ஒரு காலேஜில் 4 பொண்ணுங்க படிச்சுட்டு இருக்காங்க. பிரியா, அபர்ணா, ஸ்வேதா, ஃபரிதா. இவங்க 4 பேருமே அவங்களோட ஃபைனல் இயர்ல இருக்கிறனால ஒரு ட்ரிப் ஒன்று பிளான் பண்ணலாம். ஏன்னா இந்த இயர் முடிஞ்சிருச்சு அப்படின்னா இவங்க 4 பேருமே அடுத்தடுத்து மீட் பண்ணிப்பாங்களாங்கிறது தெரியலங்க. ஏன்னா 2 பொண்ணுங்களுக்கு வந்து மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காங்க, இன்னொரு 2 பொண்ணுங்க ஹையர் ஸ்டடீஸ்க்காக வெளிநாட்டுக்கு போறாங்க. சோ இந்த ஒரு ட்ரிப் நமக்கு மறக்க முடியாத ஒரு ட்ரிப்பா இருக்கணும்டி, இதுக்கப்புறம் நம்ம எப்ப மீட் பண்ணுவோம்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு செமஸ்டர் ஸ்டடி ஹாலிடேஸ்லயே இவங்க 4 பேர் சேர்ந்து ஒரு பிளான் பண்றாங்க. ஊட்டிக்கு ட்ரிப் போலாம். எதனால ஊட்டிக்கு போலான்னு பிளான் பண்றாங்கன்னா, இவங்க 4 பேருக்குமே ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறாங்க காமனா அவங்களோட காலேஜ்ல. அந்த பொண்ணோட சொந்தக்காரங்க அங்க வந்து ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி வச்சிருக்காங்களாங்க. லைக் அவங்களோட வீட்டையே ரெண்டடுக்கு விட்டுட்டு இருக்காங்களா ஒரு தாத்தாவும் பாட்டியும். சோ அவங்களோட வீட்டில் போயிட்டு நீங்க ஸ்டே பண்ணுங்கடி, உங்களுக்கு சாப்பாடுலேருந்து எல்லாமே காம்ப்ளிமெண்ட்ரியாக பண்ணி கொடுத்துருவாங்க. அது போக நீங்க எங்கெங்க சுற்றி பார்க்கலாம், எங்கெங்கெல்லாம் போகக்கூடாதுங்கிறது எல்லாமே அவங்களே கைடு பண்ணுவாங்கங்கிற மாதிரி சொன்னதுக்கு அப்புறமா பக்காவா எல்லா பிளானும் போட்டு கார் எடுத்துட்டு கிளம்புறாங்க சென்னையிலேருந்து ஈவினிங் 6 மணிக்கு. பிரியாவோட கார்ல தான் போறாங்கங்க. பிரியா கொஞ்சம் வெல் செட்டில்டு ஃபேமிலிங்கிறனால அவங்க கிட்ட கார் இருக்குது. அவங்களோட கார்ல தான் இந்த ட்ரிப்பை பிளானும் பண்றாங்க. மிட் நைட் 1 மணிக்கெல்லாம் அவங்க ஹில் ஸ்டேஷன்ல பாதி தூரம் ஏறிட்டாங்க. சென்னையில இருந்து கோயம்புத்தூர் வரைக்குமே பிரியா தாங்க டிரைவ் பண்ணியிருக்கிறாங்க. மற்ற 3 பொண்ணுங்களில் 2 பொண்ணுங்களுக்கு டிரைவ் பண்ண தெரியும். இருந்தாலும் பிரியாவுக்கு லாங் டிரைவ், அந்த டிரைவிங் ரொம்ப பிடிக்குங்கிறனால அவங்களே டிரைவ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. மலைக்கு மேலே ஏறுறதுக்கு முன்னாடியே, ஹேர்பின் பெண்ட் வரதுக்கு முன்னாடியே 3 பொண்ணுங்களும் தூங்கிடுறாங்க. ஹில் ஸ்டேஷன்ல ஏற ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ அவங்க மிட்ல இருக்கிறாங்க. இன்னும் பாதி தூரம் போனா மேலே அவங்க போக வேண்டிய இடத்துக்கு போயிடுவாங்க. இப்போ வரைக்குமே அங்க பனி அதிகமாக தாங்க இருந்திருக்குது. இவங்க போனது ரொம்ப மிட் நைட்டுங்கிறனால பனி மட்டும் இல்லாமல் மிஸ்டும் அதிகமாக இருந்திருக்குது. இவங்களுக்கு அந்த அளவுக்கு தெரில, ஃபாக்லாம்லாம் போட்டிருக்கனால நார்மலாக தான் போயிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு விஷயத்தை அப்போ தான் கவனிக்கிறாங்க பிரியா. இவங்க மட்டும்தான் அந்த ஹில் ஸ்டேஷனில் ஏறிட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கு பின்னாடியோ இவங்க வண்டிக்கு முன்னாடியோ எந்த வண்டியுமே கிடையாதுங்க. இவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் தூங்கிட்டு இருக்கிறனால லைட்டாக பிரியாவோட மனசுக்குள்ள கொஞ்சம் பயம் கிளம்புதுங்க.
இந்த டைம் பார்த்து எங்கேருந்து இவ்வளோ ஃபாக் வந்துச்சுன்னே தெரியலையாங்க. எப்பவுமே காரில் முன்னாடி வைப்பர் போடுறோம் இல்லையா, அந்த இடத்துல மட்டும்தான் ஃபாக் வந்து ஃபார்ம் ஆகுங்க. ரொம்ப பனி இறங்குற நேரத்தில் தான் ஃபுல்லாகவே ஃபாக் ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி தான் இந்த பேய் படங்கள் எல்லாம் பார்க்குற மாதிரி பிரியா கார் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது அவங்களோட காரை சுத்திலுமே 5 சைடு மிரருமே ஃபுல்லாக ஃபாக் ஆயிடுச்சாங்க. அவங்களால பார்க்கவே இல்லையா. வண்டியை ஸ்லோ பண்ணுறாங்க. 70ல் போயிட்டு இருந்த வண்டி 40ல் போயிட்டு இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா அவங்க வைப்பர் போடுறாங்க. வண்டியில ஹீட்டர்லாம் ஆன் பண்ணி ஃப்ரண்ட் சைடு அடிக்கிற மாதிரிலாம் வைக்கிறாங்க. என்னென்னமோ ட்ரை பண்றாங்க. ஃபாக் போகவே இல்லைங்க. சரி எங்க நிப்பாட்டிடலாம்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் திடீர்னு எப்படி இந்த ஃபாக் வந்துச்சோ அதே மாதிரியே காணா போகுது. அப்படியே ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் த செகண்ட்ல ஃபுல் ஃபாகும் அப்படியே கலையுதுங்க. ஃபர்ஸ்ட் நார்மலா எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியருக்கு வருதுங்க. ஆனால் இப்போ இவங்களோட வண்டிக்கு முன்னாடி இன்னொரு கார் போயிட்டு இருக்குது. ஒரு ஒயிட் கலர் ஸ்விஃப்ட் ஒன்று போயிட்டு இருக்குது. இந்த காரை பார்த்ததுக்கு அப்புறமா தான் இந்த பிரியாவுக்கு கொஞ்சம் மனசில் நிம்மதி வருதுங்க. அப்பாடா, நம்ம மட்டும் போகலை, நமக்கு முன்னாடி ஒரு கார் போயிட்டுருக்குன்ட்டு. இருந்தாலும் கொஞ்ச நேரத்தில் அந்த காரை பார்த்து கடுப்பாகிறாங்க. ஏன்னா அந்த கார் வந்து ஒரு மாதிரி மீடியம் ரேஞ்சிலே ஒரு 50லேயே போயிட்டுருக்குதாங்க. இந்த பொண்ணால் இப்போ 80-90 வரைக்கும் கொஞ்சம் மூவ் பண்ண முடியும். இருந்தாலும் எதுக்கு இந்த வண்டிக்கு பின்னாடி போகணும், கட்டடிச்சு முன்னாடி போயிடலான்னு பார்க்குறாங்க. ஆனால் அந்த வண்டி வழி விட மாட்டேங்கிறாங்க. இவங்க ரைட்டில் வளைஞ்சா அந்த வண்டி ரைட்டில் வளையுதாங்க, லெஃப்ட்டில் வளைஞ்சா லெஃப்ட்டில் வளையுதான். நிறைய லூசு பயலுக்கு இந்த மாதிரி இருப்பாங்க. நம்ம பைபாஸ்லையா இருக்கட்டும் இல்லை ஹில் ஸ்டேஷன்லையா இருக்கட்டும், நம்மளையும் போக விட மாட்டாங்க, அவங்களும் போக மாட்டாங்க, நடுவுலேயே நின்றுட்டு இருப்பானுங்க. அந்த மாதிரி தான் அந்த ஒயிட் கலர் கார் ரொம்ப நேரமாக, கிட்டத்தட்ட ஒரு காமன் நேரமாகவே பிரியாவோட காருக்கு வழி விடாம ரொம்ப ஒம்பு பண்ணியிருக்கிறாங்க. கடுப்பான பிரியா என்ன பண்றாங்கன்னா ஆரனை போட்டு அழுத்துறாங்க. ஏன்னா ஆப்போசிட்லயும் எந்த வண்டியுமே வரல. இவங்களோட 2 வெஹிக்கிள் மட்டும்தான் அந்த மலைப்பாதையில போய்கிட்டு இருக்கு. மிட் நைட் 1:30 மணிக்கு பிரியா ஹாரனை பிரஸ் பண்ண அந்த காரோட வேகம் வந்து இன்னும் குறையுதாங்க. ஸ்லோ பண்றாங்க. ரொம்ப கடுப்பாயிடுறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த காரே லெஃப்ட்ல போய் நின்றுதாங்க. மலைப்பாதையிலலாம் ஏறும்போது ஹில் ஸ்டேஷன் போறவங்களுக்குலாம் தெரியும், ஒரு கட்டத்துக்கு மேல நமக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக லைட்டா ஒரு இடம் விட்டு வச்சிருப்பாங்க. அது 1-2 இடத்துல தாங்க இருக்கும், எல்லா இடத்துலயும் இருக்காது. அந்த மாதிரியான ஒரு பிளேஸ் வரும்போது அந்த ஒயிட் கலர் ஸ்விஃப்ட் லெஃப்ட் சைடு போய் நின்றுது. கடுப்பான பிரியா என்ன பண்றாங்கன்னா ஓவர்டேக் பண்ணது மட்டும் இல்லாம பாதியிலே வண்டியை நிப்பாட்டிட்டு, அந்த வண்டியை தாண்டி இவங்களோட வெஹிக்கிளை நிப்பாட்டிட்டு கீழே கடுப்புல இறங்கி வராங்க. ஏய் யாரா நீ, என்னடா ஓட்டிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வரும்போது அந்த இடத்துல அந்த கார் இல்லையாங்க. ஒரு செகண்ட், அதாவது ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் த செகண்ட்ல அந்த கார் மறைஞ்சிருக்குது. நல்லா தெரியும், கிட்டத்தட்ட காம நேரமா பிரியாவோட காரை முன்னாடி விடாம அந்த கார் வம்பு பண்ணிட்டே வந்திருக்காங்க. இவங்களால ஓவர்டேக்கும் பண்ண முடியல. இப்போ அந்த கார் நின்று அடுத்த செகண்டே இறங்கி வந்திருக்காங்க. இறங்கி வந்து பார்த்தா அந்த இடமே ஒரு மாதிரி மயான அமைதியா இருக்குதாங்க. ஹில் ஸ்டேஷன்ல மிட் நைட் 1:30 மணிக்கு எப்படி இருக்கும்? இந்த பனிக்காத்தோட சத்தம் மட்டும்தான் இவங்களுக்கு கேட்குதாங்க. இவங்க ஃப்ரெண்ட் எல்லாருமே தூங்கிட்டு இருக்கிறாங்க கார்ல. இந்த பொண்ணு மட்டும் ரோட்ல வந்து நின்று பார்க்குறாங்க. அந்த இடத்துல கார் இல்லை. ஆனால் அந்த கார் பார்க்கிங் போய் நிற்கிறதுக்கு முன்னாடி அங்கே இருந்த ஒரு செடியில உரசி போய் நின்றுக்குதுங்க. இவங்க கவனிச்சிருக்கிறாங்க. இப்போ அந்த இடத்துல கார் இல்லைனாலுமே அந்த செடி மட்டும் ஒரு கார் வந்து இடிச்சு கொஞ்ச நேரத்தில் எப்படி ஆடுமோ அந்த மாதிரி ஷேக் ஆகி ஆடிட்டு இருக்குதாங்க. இவங்களுக்கு ஒன்றுமே புரியலை. இப்போ இவங்களோட காருக்குள்ள வந்து உட்காந்துக்கிறாங்க. பயந்துட்டு உட்காந்துருக்கும் போது ரொம்ப நேரமாக கார் நின்றுட்டே இருக்கிறனால பக்கத்தில் இருக்கிற அப்பர்ணா, இவங்களுக்கு முன்னாடி அவங்க தான் உட்காந்துருக்குறாங்க, அவங்க எந்திரிக்கிறாங்க. ஏய் என்ன செடி, ரொம்ப நேரமாக வண்டி நின்றுட்டு இருக்குது, எதனா இடத்துல போட்டிருக்கியா, டீ குடிப்போமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லடி நான் வந்து இந்த மாதிரி வந்துகிட்டு இருந்தேன், ஒரு கார் ஒன்று பார்த்தேன், இப்படி நடந்தது எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. லூஸ் மாதிரி பேசாத, சென்னையிலேருந்து நீ மட்டுமே ஓட்டிக்கிட்டு இருக்கிற, அதனால தான் உனக்கு இந்த மாதிரி தூக்கம் வந்திருக்கும், நீ வேணா வந்து தூங்கு, நான் வேணா வண்டியை ஓட்டுறேங்கிற மாதிரி சொல்லும்போது பிரியா என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை நானே ஓட்டுறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் நான் சொன்னது உண்மை தான், கனவுலாம் காணலாம், நான் தூங்குனா தானடி கனவு காண்றதுக்கு, தூங்குனா நேரம் நம்ம மேலேயே இருக்க மாட்டோம், மேலே போயிருப்போம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசும்போது, சரி ஓகே ஓட்டி தொலை, ஆனால் நான் முழிச்சுக்கிட்டே வரேன், இதுக்கப்புறம் வந்து எதுவும் இந்த மாதிரி பேய் கதைலாம் சொல்லி பயமுடுத்தாத, நான் பேய் கதை சொல்லலடி, சரிடி ஏதோ ஒரு கார் வந்துச்சு மறைஞ்சிருச்சு, ஓகே நீ போன்னு சொல்லிட்டு மிட் நைட் 3 மணி இருக்குமாங்க. இவங்க அந்த இடத்த ரீச் பண்ணிடுறாங்க. தாத்தா பாட்டி 2 பேர் இருப்பாங்கன்னு சொன்னாங்க இல்லையா, அதில் தாத்தா மட்டும் தான் நின்றுட்டு இருக்கிறாரு. அவருமே குளிரில் நடுங்கிக்கிட்டு இருக்கிறாரு. இவங்களுக்கே ஒரு மாதிரி பாவமாயிருது. பிரியா என்ன சொல்கிறாங்கன்னா, சாரி தாத்தா, நாங்கள் முன்னாடியே பிளான் பண்ணோம், பட் கொஞ்சம் நடுவில் வந்து நிறைய மிஸ்ட்லாம் ஃபார்ம் ஆகி ஒரு மாதிரி இருந்துச்சு, ஆமாம்மா அந்த டைமில் வந்து ரொம்பவே இதாக இருக்கும், நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை போங்க, மேலே தான் உங்கள் ரூம்னு சொல்லிட்டு காட்டி இவங்க 4 பேருமே அவங்களோட ரூமுக்கு போயிடுறாங்க. இவங்க வீட்டோட அமைப்பு எப்படி இருக்குன்னா, இது ஒரு தனி வீடுங்க. இவங்க வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு வில்லா மாதிரியே இருக்குமா, அதாவது ரொம்ப கிராண்டாலாம் இருக்காது, நார்மலாக ஒரு வீடாக இருக்குமா. இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா, கீழே லோயர் போர்ஷனில் வந்துட்டு வீட்டு ஓனர் இருந்துருக்குறாங்க, மேலே ஃபஸ்ட்டு போர்ஷனில் வந்து அந்த ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து வீடை வந்து ரெண்டல் கொடுத்துருவாங்களாம். இது ஒரு பிஸ்னஸாகவே பார்த்துட்டு இருக்கிறாங்க ஊட்டியில் இருக்கிற சில ஏரியாவில் இருக்கிறவங்க. அப்படி தான் இந்த தாத்தா பாட்டி கீழே இருக்கிறாங்க 1 BHK, மேலே ஒரு 2 BHK இருக்குது, அதை ரெண்டடு கொடுத்துட்றாங்க. அந்த 2 BHK அப்பார்ட்மெண்ட்டில் தான் பிரியாவும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் 3 பேரும் இப்போ தங்க போகிறாங்க.
இவங்க மிட் நைட்டில் வந்தனால ஃப்ரெஷ்அப் ஆகாமல் கூட அப்படியே படுத்து தூங்கிடுறாங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் அந்த தாத்தா பாட்டியை மேலேயே எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவாங்களாம். இவங்க மேலேயே வச்சு சாப்பிட்டுட்டு வெளியே கிளம்பியிருக்கிறாங்க. இப்போ தாத்தா பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, அம்மா நாங்கள் 2 பேருமே பேஷண்ட், கொஞ்சம் பிபி மாத்திரை அப்புறம் சுகர் மாத்திரைலாம் போடுவோம். நைட்டு வந்து ரொம்ப மிட் நைட்டில் நேற்று ஒரு நாள் ஓகே வந்தப்போ ஓகே, இதுக்கப்புறமா வெளியே சுற்றி பார்த்துட்டு 10 மணிக்கு மேலே அந்த மாதிரிலாம் வராதிங்க. ஒரு 8, 8:30க்கெலாம் வந்துட்டிங்கன்னா சாப்பிட்டுட்டு கூட நீங்கள் வெளியே போய் சுற்றுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா நாங்கள் தான் சாப்பாடு செஞ்சு கொடுக்கணும் உங்களுக்கு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு பிரியாவும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் வெளியே சுற்றி பார்க்க போயிடுறாங்க. இப்போது சுற்றி பார்த்துட்டு ஒரு 8, 8:30க்கெலாம் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா மறுபடியும் தாத்தாவும் பாட்டியும் சாப்பாடை செஞ்சு கொடுக்குறாங்க, டின்னர் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. மேலே அவங்களோட மாடியிலே வச்சு சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கிடுறாங்க. அன்றைக்கி நைட்டு மிட் நைட் ஒரு 1 மணி இருக்குமாங்க. நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது பிரியாவோட காதில் ஒரு சத்தம் கேட்குது. குழந்தைங்க 2 பேர் வந்து கத்தி கத்தி சிரிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி ஓடி ஆடி விளாண்டுட்டு இருக்கிற மாதிரி ஒரு சவுண்டு கேட்குதுங்க. இவங்களுக்கு ஒரு டவுட். வந்ததுலேருந்து பார்க்குறாங்க, கிட்டத்தட்ட இவங்க அந்த இடத்துக்கு வந்து 24 ஹவர்ஸ் கிட்ட ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வரைக்குமே எந்த குழந்தைங்களையுமே அவங்க பார்த்ததில்ல. அப்படி இருக்கும் பட்சத்தில் யார் அதுவும் மிட் நைட்டு 1 மணிக்கு வெளியே வந்து விளாண்டுட்டு இருப்பா? ஏன்னா இவங்க எந்திரிக்கிறாங்க, அந்த சத்தம் கேட்டு டிஸ்டர்ப் ஆகி டைம் பார்க்குறாங்க, 1:30 மணி ஆக போகுது. 1:30 மணிக்கு யாரா சிரிச்சு விளாண்டுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு டோரை ஓப்பன் பண்ணி பால்கனியில் வந்து பார்த்தா 2 குழந்தைங்க பால் வச்சு சிரிச்சுக்கிட்டே விளாண்டுட்டு இருந்திருக்கிறாங்க. பக்கத்துலேயே இந்த தாத்தாவும் பாட்டியும், இந்த கீழ் வீட்டில் இருக்காங்க இல்லையா, இவங்க வந்திருக்காங்க இல்லையா, அந்த தாத்தா பாட்டி 2 பேருமே சேர் போட்டு உட்காந்துருக்குறாங்களாம். இப்போது இவங்க வந்து எதுக்குங்க இந்த பனியில் கொட்டுற பனியில் 1:30 மணிக்கு உட்காந்து விளாட்றீங்கன்னு கேட்பாங்களா? ஏன்னா அது அவங்களோட இடம், அவங்களோட ப்ரைவசி. அதில் எதுக்கு நம்ம தலையிட்டுக்கிட்டு இருந்தாலும் இது ஒரு மாதிரி அமானுஷ்யமாக இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. நம்மளையே வந்து 10 மணிக்கு மேலே வீட்டுக்கு வராதிங்கன்னு சொன்னவர் எதனால் வந்து மிட் நைட்டு 1:30 மணிக்கு வெளியே குடும்பத்தோடு உட்காந்துருக்கணும்னு சொல்லி ஒரு டவுட் வருதுங்க. டைம் பார்க்குறாங்க, திரும்பி 1:30 மணி தான் ஆகுதான்னு சொல்லிட்டு கண்ணெல்லாம் தொடச்சிட்டு பார்க்குறாங்க. 1:30 மணி தான் ஆகுது. திரும்பி பார்க்கும்போது அந்த 2 குழந்தைங்க விளாண்டுட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த 2 குழந்தைங்களுமே பிரியாவை பாயிண்ட் அவுட் பண்ணி பார்க்குறாங்க. கரெக்டாக பிரியாவை பார்க்குறாங்களாம், சிரிச்சுக்கிட்டே பார்க்குறாங்களாம். இவங்க என்ன தான் குழந்தைங்க சிரிச்சுக்கிட்டே பார்த்தாலும் ஒரு மாதிரி தூக்கி போட்டிருக்குதுங்க. இது எதுக்குடா வம்புன்னு சொல்லிட்டு கதவை மூடிட்டு வந்து படுத்துருக்குறாங்க. தூக்கம் வரல, தூங்குறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்டுங்க. என்னன்னா அப்பர்ணா, இவங்களோட ஃப்ரெண்டு இருக்காங்க இல்லையா அப்பர்ணா, அந்த பொண்ணு இவங்க வந்து படுத்து ஒரு 10 நிமிஷத்துலேயே அலறி அடித்து எந்திரிச்சிருக்கிறாங்க. என்னமோ எதுன்னு சொல்லிட்டு அவங்க கத்துல எல்லாருமே எந்திரிச்சிருக்கிறாங்க. எந்திரிச்சு கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களுக்குமே ஒரு சத்தம் கேட்டிருக்குதுங்க. எனக்கு இந்த குழந்தைங்க சிரிச்சு சிரிச்சு விளாட்ற மாதிரி ஒரு சத்தம் கேட்டுச்சுடி. என்னடா அது ரொம்ப நேரமாக குழந்தைங்க விளாட்ற சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு நான் எந்திரிக்க ட்ரை பண்ணேன். யாரோ ஒருத்தவங்க என் காலை பிடிச்சிருந்த மாதிரி இருந்துச்சு. நான் மேலே மட்டும் எந்திரிச்சு பார்த்தா காலை ஒரு கருப்பு உருவம் முன்னாடி நின்றுக்கிட்டு இருக்குதாங்க. லிட்டரலி அவங்க கண்ணுக்கு தெரியுதான். அவங்க முன்னாடி நின்றுக்கிட்டு இவங்களோட காலை பிடிச்சிக்கிட்டு இருக்குதாங்க. காலை பிடிச்சிக்கிட்டு விட மாட்டேங்குதான். அவங்க ரொம்ப நேரமாக போராடி இருக்கிறாங்க காலை எடுக்கிறதுக்கு. இந்த உருவத்தை பார்த்ததுக்கு அப்புறமா அலறி அடிச்சு கத்திருக்கிறாங்க. இதை சொன்ன உடனேயுமே பிரியா கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க, இந்த இடத்துல ஏதோ ஒரு அமானுஷம் இருக்குது. ஆமாம், எனக்குமே சத்தம் கேட்டுச்சுடி. வெளியே வந்து 2 குழந்தைங்க விளாண்டுட்டு இருக்கிற மாதிரியும் நம்ம தாத்தாவும் பாட்டியும் கீழே உட்காந்து பேசி சிரிச்சுட்டு இருக்கிறாங்க. மிட் நைட் 1:30 மணிக்கு இவங்களுக்கு என்ன வேலை, வா போய் கேட்கலாம்னு சொல்லிட்டு பிரியாவும் மனசில் தோணி இருக்குதுங்க. ஆனால் வெளியே சொல்லலை. ஏன்னா அப்பர்னா ரொம்பவே ஒரு மாதிரி அரண்டு போய் அழுது ரொம்ப கண்ணெலாம் செவந்து போய் பயந்து ஒரு மாதிரி ரொம்ப வெம்பி இருக்கிறாங்க. வெம்பி அழுகு இருக்காங்க. இதுக்கு மேலே இவ்வளோ அழுக விட்டோன்னா ஃபிக்ஸ் வந்துடும் வேணான்னு சொல்லிட்டு, ஏன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி ஃபிக்ஸ் ப்ராப்ளம் இருக்குதான். அடிக்கிற பணியில் இவ்வளோ அழுதாங்கன்னா ஃபிக்ஸ் வந்துடும் சொல்லிட்டு, எதுனா கனவாக இருக்கும்பா, இப்படி தானே எனக்கும் நடந்துச்சு, சரி விடு ஒன்றும் பிரச்சனை இல்லை படுன்னு சொல்லி ஆறுதல் சொல்லி படுத்து தூங்க வச்சுருக்கிறாங்க. மற்ற 2 ஃப்ரெண்ட்ஸுமே இதை பெருசாக எடுத்துக்கலங்க. எதனா கனவு கண்டுட்டு உயிரை வாங்குவா அப்படிங்கிற மாதிரி அசால்ட்டாக போயிடுறாங்க. ஏன்னா அவங்க 2 பேருக்கும் இன்னும் எதுவுமே நடக்கலை, லைவாக பார்க்கல, பிரியா மட்டும்தான் பார்த்துருக்காங்கங்கிறனால ஆறுதல் சொல்லி தூங்க வச்சிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் சொல்லப்போனால் பிரியாவுக்கு அன்றைக்கி நைட்டு முழுக்க தூக்கமே வரலையாங்க. ஒரு மாதிரி அறத்தூக்கத்திலே தான் இருந்திருக்கிறாங்க. விடிய காலையில் ஒரு 6, 6:30க்கெலாம் எந்திரிச்சு மொட்டை மாடிக்கு போயிருக்கிறாங்க. மொட்டை மாடியில் இவங்க நின்றுட்டு இருக்கும்போது பாட்டி மட்டும் வெளியே போயிட்டு இங்கிட்ட அங்கிட்ட நடந்துகிட்டு இருந்திருக்கிறாங்க. பக்கத்து வீட்டில் போயிட்டு சுகர் வாங்கிட்டு வருது, அப்புறம் இந்த மாதிரி வேலைலாம் பார்த்துட்டு இருக்கும்போது மேலே பிரியா நிற்கிறத பார்த்துடுறாங்க பாட்டி. இப்போது டீ போட்டு கொண்டு வராங்க மொட்டை மாடிக்கு. பிரியாவுக்கு யோசனையாகவே இருக்குதுங்க, இந்த தாத்தா பாட்டிக்கிட்ட கேட்கலாமா, அதாவது பாட்டி தான் மேலே டீ கொடுக்க வந்திருக்கிறாங்க, இந்த பாட்டிக்கிட்ட கேட்கலாமா இல்லை எதுனா தப்பாக நினச்சிப்பாங்களா, ஏன்னா இது அவங்க இடம், அவங்க தான் ஓனர், ப்ரைவசி, அவங்களோட ப்ரைவசியில் நம்ம தலையிடுற மாதிரி இருக்குமான்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே கேட்கவும் செஞ்சிடுறாங்க. பாட்டி நேற்று நைட்டு ஏன் பாட்டி நீங்கள் எல்லாருமே அந்த பனியில் அப்படி உட்காந்துருக்கிறீங்க, அதுவும் உங்கள் பேரம்பேத்திங்களெல்லாம் வச்சு விளாண்டுட்டு இருக்கீங்க, அந்த பனியில் அவங்களுக்கு எதனா ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க, இல்லை உங்களுக்கு எதனா ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க, வயசானவங்க டேப்லெட்லாம் எடுக்கிறேங்கிறீங்க, ஏன் இந்த மாதிரிலாம் உட்காந்துருக்கீங்க, அது உங்கள் ப்ரைவசியாகவே இருந்தாலும்
எனக்கும் ஒரு பாட்டி இருக்கிறாங்க, உங்களை பார்க்கும்போது எனக்கு அப்படி தானே ஃபீல் ஆகுது, நீங்கள் அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க பாட்டி அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என்னம்மா சொல்கிற, நானா, என் வீட்டுக்காரரா, நாங்கள் ஏம்மா மிட் நைட் 1:30 மணிக்கு வந்து பணியில் உட்காந்துருக்கணும், ஏம்மா நீயே சொல்கிற நாங்கள் பேஷண்ட்டு மாத்திரை போடுவோம்னு சொல்லிட்டு நாங்கள் டேப்லெட் எடுத்தோம் அப்படின்னா உடனே தூங்கிடுவோமா, 1/2 hourல தூக்கம் வந்துடும், யார் வந்து எழுப்பினாலும் எங்களால் எந்திரிக்க முடியாது, நாங்கள் அடுத்த நாள் காலையில் தான் எந்திரிப்போம், காலையில் 5:05 தான் எந்திரிக்க முடியும் எங்களால், அப்புறம் எப்படிப்பா மிட் நைட் 1:30 மணிக்கு நாங்கள் வந்து உட்காந்துருக்க முடியும். பாட்டி விளையாடாதீங்க, சும்மா காமெடி பண்ணாதீங்க, என்னை பயமுறுத்தாதீங்க, எனக்கு பயமாக இருக்குது, நான் பார்த்தேன் தாத்தா பாட்டி உங்களோட பேரம்பேத்தி 2 பேர் விளாண்டுட்டு இருந்தீங்க நைட்டு, எப்பா எங்களுக்கு பேரம்பேத்தியே கிடையாதுப்பா, என்னப்பா பேசிகிட்டு இருக்குன்னு சொல்லும்போது இன்னும் பயம் அதிகமாகுதுங்க பிரியாவுக்கு. அப்போ பிரியா நைட்டு பார்த்தது யார், தாத்தா பாட்டியோட உருவம், அந்த உருவத்தில் அந்த அமானுஷ்யம் யார், இந்த தாத்தா பாட்டிக்கு பேரம்பேத்தியே கிடையாது, அப்போது அங்கே இருந்து அந்த குழந்தைங்க யார், இப்படி பல கேள்விகள் பிரியாவுக்குள்ளே எழ ஆரம்பிக்குதுங்க. அவங்க கரெக்டாக யோசிச்சுட்டு இருக்கும்போதே பாட்டி கீழே போகும்போதே அபர்ணா மேலே வராங்க, தூங்கி எழுந்திரிச்சு மேலே வரும்போது, அபர்ணா இங்கே வாயேன், பாட்டி வந்து ஏதோ சொல்கிறாங்கடி, சும்மா காமெடி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு பேரம்பேத்தியே இல்லையா, நைட்டு உனக்கும் தானே சத்தம் கேட்டுச்சு, நீ அதில் தானே எந்திரிச்ச, டிஸ்டர்ப் ஆகி எந்திரிக்கும் போது தானே உன்னை ஒரு கருப்பு உருவம் காலை பிடிச்சிச்சு, என்னடி பேசுகிற, நான் எப்போ எந்திரிச்சேன் மிட் நைட்டு, நான் நல்லா தூங்கிட்டேனே, நான் நைட்டு எந்திரிக்கவே இல்லையேங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு இன்னும் ஒரு மாதிரி தூக்கி போடுதுங்க, என்னடி சொல்கிற, நைட்டு நீ தான் அலறி அடித்து எந்திரிச்ச என்னன்னு சொல்லி கேட்கும்போது ஒரு குழந்தைங்களோட சத்தம் கேட்டு நான் எந்திரிச்சேன், ஒரு கருப்பு உருவம் காலை பிடிச்சிட்டு இருந்தேன், கருப்பு உருவம் காலை பிடிச்சிட்டு இருந்துச்சா, என்னடி சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க இப்போ ஒன்றுமே தெரியாத மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்களாம். அப்புறம் அவள் கையை பிடிச்சி கீழே கூட்டு போய் அவங்களோட ரூமில் ஸ்வேதாவையும் ஃபரிதாவையும் எழுப்பி, தூங்கிட்டு இருந்தவங்களை எழுப்பி இப்போ கேள்வி கேட்குறாங்க பிரியா. ஏய் நைட்டு இவ எந்திரிச்சாலடி அப்பர்னா, நம்ம எல்லாருமே எந்திரிச்சோம்ல, அவளை நான் தானே சமாதானப்படுத்தி தூங்க வச்சேன், அவள் இப்போ என்னடானா நீ கனவு கண்டங்கிறா, என்னடி பேசுகிற, எங்களுக்கு ஒன்றுமே புரியலை, நீ ஏதோ கனவு தான் கண்டிருப்பேன்னு நினைக்கிறேன், நாங்கள் யாருமே எந்திரிக்கலையே, அவள் கத்தவே இல்லையே, மிட் நைட்டில் நாங்கள் யாருமே எந்திரிக்கலைங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இப்போது பிரியாவுக்கு அழுகையே வருது. ஏய் விளையாடாதீங்கடி, நீங்கள் 3 பேர் சேர்ந்து கேம் ஆடுறீங்களா என்னன்னு தெரில, எனக்கு பயமாக இருக்குது, நைட்டு முதல்ல எனக்கு சவுண்டு கேட்டுச்சு, நான் எந்திரிச்சு போய் பால்கனியில் பார்த்தேன், அந்த தாத்தாவும் பாட்டியும் பேரம்பேத்தியோடு உட்காந்து விளாண்டுட்டு இருக்கிறாங்க மிட் நைட் 1:30 மணிக்கு, நான் வந்து சரி அதை உங்ககிட்ட சொன்னால் பயந்துருவீங்கன்னு சொல்லிட்டு நம்ப மாட்டீங்க, ஆல்ரெடி கார் மேட்டர்லேயே வந்து என்னை நம்பலன்னு சொல்லிட்டு தான் நான் அதை சொல்லாமல் தூங்குறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். 10 நிமிஷத்தில் அப்புறம் நான் எந்திரிச்சு அழுக ஆரம்பித்தா. என்னன்னு சொல்லி கேட்கும்போது அவள் ஒரு கருப்பு உருவத்தை பார்த்தேன், எனக்கும் அந்த குழந்தைங்க விளாட்ற சத்தம் கேட்டுச்சுன்னு சொன்னான். அதைத்தான் இப்போ நான் சொன்னேன். இந்த பாட்டிக்கிட்ட கேட்டால் அந்த பாட்டி என்ன சொல்கிறாங்க, நைட்டு நான் உட்காரலங்கிறாங்க. அப்புறம் நான் கிட்ட கேட்டால் அவள் கனவுங்கிறா. நீங்களும் அதை கனவுன்னு சொன்னால் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி பயமாக இருக்குடி. இதைத்தான் நாங்களும் சொல்கிறோம். இப்போ ஸ்வேதாவும் அப்புறம்னா ஃபரிதா 3 பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இதை தாண்டி நாங்களும் சொல்கிறோம், நீ தான் கற்பனையிலே வாழ்ந்துட்டு இருக்கிற, வந்ததுலேருந்து வராத காரை வந்துச்சுன்னு சொல்கிற, இல்லாத தாத்தா பாட்டியை நைட்டு மிட் நைட்டில் 1:30 மணிக்கு பார்த்தேன்னு சொல்கிற, அது போக இப்போது இவங்களை அபர்ணாவையும் வந்து நீ தேவையில்லாமல் வம்பு பண்ணிக்கிட்டு இருக்கிற, எங்களையும் வந்து எந்திரிச்சோங்கிற, நீ ஏதோ ஒரு மாயையில் இருக்கிறேன்னு நினைக்கிறேன், நல்லா டேப்லெட் போட்டு ரெஸ்ட் எடு, இதுக்கு தான் காரை ஃபுல் ஸ்ட்ரெச்சாக ஓட்டக்கூடாதுங்கிறது, கண்டது கழுதையும் இப்போ நீ பேய் படம் அது இதுன்னு பார்க்குறனாலே உனக்கு இப்படிலாம் தோணுன்னு சொல்லிட்டு அவங்க பேச்சை கொஞ்சம் கூட காதில் வாங்கவே இல்லையாங்க. பிரியாவும் ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களே கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. ஒருவேளை இவங்கெல்லாம் சொல்கிற மாதிரி நம்ம தான் ஒரு இல்யூஷனுக்குள்ளே இருக்கிறோமா, நம்மளாக கற்பனை பண்ணிக்கிறோமா, நம்ம கண்ணுக்கு தான் இதெல்லாம் தெரியுதா, ஒருவேளை கனவு கண்டிருப்போமான்னு சொல்லிட்டு இந்த பேச்சை அப்படியே விட்டுட்டு அன்னைக்கு வெளியே போய் சுற்ற ஆரம்பிக்கிறாங்க. நிறையா ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணுறாங்க, வீடியோஸ்லாம் எடுக்கிறாங்க. வீட்டுக்கு ஒரு 7-7:30க்கெலாம் வந்துடுறாங்கங்க. பனி அதிகமாக இருக்குது அன்னைக்கு நைட்டு. ஸோ 7-7:30க்கெலாம் வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஒரு 8 மணிக்கெலாம் இவங்களுக்கு டின்னர் வந்துடுது. சாப்பிட்டுட்டு இவங்களோட ரூமில் யாருமே தூங்கலை, சீட்டு கட்டு விளாண்டுட்டு இருக்கிறாங்க 4 பொண்ணுங்களும். கார்ட்ஸ் ப்ளே பண்ணுறாங்க. கொஞ்சம் நேரத்தில் போர் அடிக்குது. அப்புறமா காசிப்ஸ்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுக்குள்ள அடுத்து என்ன பண்ண போகிற, எப்படி இவங்க கல்யாணம் இருக்க போது, லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜான்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள அந்த பெண்களுக்குள்ளே பேசுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு 10 மணி ஆயிடுதுங்க. 10 மணி ஆனதுக்கப்புறமா போய் படுத்து தூங்கலான்னு சொல்லிட்டு ஸ்வேதாவும் ஃபரிதாவும் ஒரு ரூமுங்க, பிரியாவும் அபர்ணாவும் ஒரு ரூமுங்க. ஸோ 4 பேருமே இந்த ஹாலில் இருக்கிற சோஃபாவில் உட்காந்து தான் சீட்டு கட்டு விளாடுறது இந்த மாதிரி பேசுகிறதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லையா. இப்போ தூங்கலாம்னு சொல்லிட்டு எந்திரிக்கும் போது சரியான இடியம், இதே மாதிரி சரியான இடியம், ஈரக்குலை நடுங்கும்பாங்க இல்லையா, அதுவும் ஊட்டியில் ஒரு மாதிரி மயான அமைதியாக இருக்கிற ஒரு பிளேஸில் இந்த மாதிரி ஒரு இடி இடிக்கும்போது எப்படி இருக்கும். இதோட சேர்த்து கரண்ட் ஆஃப் ஆகிருக்குதுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் பயப்படுறாங்க. இப்போ அந்த பொண்ணுங்களாம் பேயை நினச்சி இல்லை, பிரியாவுக்கு மட்டும்தான் பேய்னா அதை ஆல்ரெடி பார்த்துட்டாங்க, அதுலேருந்து ஒரு பயத்தில் தான் இருக்கிறாங்க. இந்த 3 பொண்ணுங்களுக்கும் கரண்ட் போனாலே பயப்படுவாங்களாம். இதில் இடி சத்தத்தோட இருந்தால் எப்படி இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சிக்கிட்டே பயமாக இருக்குடி வேமா ஆன் பண்ணுறேன்னு சொல்லும்போது பிரியாவோட மொபைல் மட்டும்தான் கையில் இருக்குது. மித்த 3 பேருமே அவங்களோட மொபைலை அவங்கவுங்க ரூமில் வச்சுட்டு வந்துருக்குறாங்க.
இப்போது பிரியா என்ன பண்ணுறாங்கன்னா லைட்டை ஆன் பண்ணுறாங்க, டார்ச் லைட்டை ஆன் பண்ணுறாங்க ஃபோனில். ஆன் பண்ணால் டக்குன்னு ஆஃப் ஆகிடுதுங்க. ஏய் லூஸு, எதுக்கிட்டே ஆன் பண்ணிட்டு ஆஃப் பண்ணுற அப்படின்னு சொன்னால், ஏய் நான் ஆஃப் பண்ணலடி சத்தியமாக, நான் ஆன் பண்ண அதுவும் ஆஃப் ஆகுதுன்னு இருக்கிறாங்க பிரியா. ஏய் நீ விளையாடுறதுக்கு நேரம் கிடையாது, இருட்டுனா எங்களுக்கு பயம் தெரியல, ஒழுங்கு மரியாதை ஆன் பண்ணுன்னு சொல்ல இவங்களும் ரொம்ப நேரமாக ஆன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க, ஆன் ஆகவே இல்லையாங்க. இப்போது பிரியாவுக்கு அன்னைக்கு நைட்டு ஒரு சத்தம் கேட்டுச்சு இல்லையா, 2 குழந்தைங்க சிரிச்சுக்கிட்டே விளாடுற சத்தம், இந்த பாலை கீழே டம் டம்னு போடுற சவுண்டு கேட்டுச்சுன்னு சொன்னாங்க இல்லையா, அதே சத்தம் இப்போவும் கேட்குதுங்க. ஆனால் வீட்டுக்கு வெளியே இல்லை, வீட்டுக்குள்ள ஹாலில் இந்த பொண்ணுங்கள்லாம் சோஃபா கிட்ட தான் உட்காந்துருக்குறாங்க. ஹால் பெரிய இடமாங்க, பெரிய ஹாலம். அந்த ஹாலில் தான் சத்தம் கேட்குது, பாலை வச்சு ஏதோ 2 குழந்தைங்க சிரிச்சுக்கிட்டே விளாடுற மாதிரி. மெயின் டோர் லாக்கில் இருக்குது. இப்போதான் மற்ற 3 பொண்ணுங்களுக்குமே ஒரு மாதிரி அள்ளு விடுதாங்க, கத்துறாங்களாம். ஏய் யார் சத்தண்டி இது, பால் எப்படி வீட்டுக்குள்ள வந்துச்சு, குழந்தைங்க எப்படி வீட்டுக்குள்ள வந்துச்சுன்னு சொல்லி கத்தும் போது தான் பிரியா சொல்றாங்க, இதைத்தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், நீங்க யாருமே நம்ப மாட்டேங்கிறீங்க, இதே சத்தம் தான் எனக்கு அன்னைக்கு வெளியே கேட்டுச்சு, இதே குழந்தைங்க தான் வெளியே விளாண்டுட்டு இருந்துச்சுங்க, ஏய் சரி வாடி வெளியே போயிடலான்னு சொல்லிட்டு அந்த இருட்டுக்குள்ளேயே அவங்களோட ரூமை மெயின் டோரை ஓப்பன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ட்ரை பண்ணும்போது தான் தெரியுது இவங்க வீட்டுக்குள்ளே மட்டும்தான் கரண்ட் இல்லை, வெளியெல்லாம் கரண்ட் இருக்குதாங்க. அதே மாதிரி மழை பெய்கிற சத்தம் கேட்டிருக்குது, இடி இடிக்கிற சத்தம் கேட்டிருக்கு இல்லையா, வெளியே ஒரு மாதிரி பனி மட்டும்தான் இருக்குதாங்க, மழையும் பெய்யலை இடியும் இடிக்கலை. எல்லார் வீட்லேயும் கரண்ட் இருக்குது, இவங்க வீட்டில் மட்டும்தான் கரண்ட் இல்லை. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கும்போது இப்போ டார்ச் லைட் ஆன் ஆகுதுங்க. ஃபோனில் டார்ச் லைட் ஆன் ஆன உடனேயுமே அதை எடுத்து மெதுவாக இவங்களோட ரூம் பக்கமாக திரும்பி பார்த்துட்டு இருக்கும்போது எரிஞ்சு போன நிலமையில உடம்பெல்லாம் பிளட்டாங்க, ஒரு மாதிரி ட்ரெஸ்ஸெல்லாம் கந்தலுங்க உதக்கலமா கிழிஞ்சு போய் பிளட்டோட சின்ன குழந்தைங்க, 8 வயசு குழந்தை 10 வயசு பையன், இந்த 2 பசங்களும் பாலை கையில் வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி முறைச்சி பார்த்துக்கிட்டு மூச்சு விட்டுக்கிட்டு இருக்கிறானுங்களாம். இதை 4 பொண்ணுங்களுமே பார்க்குறாங்க, ஒரு மாதிரி அழுக ஆரம்பிக்கிறாங்க 4 பொண்ணுங்களுமே. இப்போது அவங்கள ஒட்டியே லெஃப்ட் சைடில் திருப்பினா அவங்களோட அம்மாவும் முகமே இல்லையாங்க, ஒரு மாதிரி செதஞ்சு போய் ஒரு பொண்ணோட உருவம் தானா, இந்த 2 குழந்தைங்களோட அம்மா தானா அது. 3 பேருமே ஒரு மாதிரி முறைச்சி பார்த்துக்கிட்டு நிற்கிறாங்களாம். இவங்க 4 பேரை மூச்சு பலமாக விட்டுக்கிட்டு இவங்களை நோக்கி லைட்டாக நகர ஆரம்பிக்கிறாங்களாம். இப்போ அந்த டார்ச் லைட்டுமே அதுவும் ஆஃப் ஆயிடுதாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் 3 பொண்ணுங்களுமே கத்த ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஃபரிதா என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க கையில் குரான் இருக்குதுங்க, குரான் எடுத்து ஓத ஆரம்பிக்கிறாங்க. ஓத ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அங்கே இருந்த அந்த 3 ஆத்மாக்களுமே கத்திக்கிட்டு ஒரு மாதிரி இவங்கள ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிருக்குது. இவங்களுக்கு 4 பேருக்குமே அது ஃபீல் ஆகுது, இது இல்யூஷன் கிடையாது, ரியலாக நடந்துட்டு இருக்குங்கிறது 4 பொண்ணுங்களுக்குமே தெரியுதுங்க. ஃபரிதா ஓத ஆரம்பித்து கொஞ்ச நேரத்துலேயே அந்த 3 ரூமும் மறைஞ்சிருதுங்க, லைட்டும் வந்துடுது, அதாவது கரண்ட்டும் வந்துடுது. இப்போது மெயின் டோரை ஓப்பன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க, ஓப்பனும் ஆகிடுதுங்க. 4 பொண்ணுங்களும் அலறி அடித்து கீழே ஓடி வந்து பாட்டியோட கதவை போட்டு தட்டுன்னு தட்டுறாங்க. தாத்தா பாட்டி 2 பேருமே மட்டையாங்க, நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க. ஆல்ரெடி அந்த தாத்தாவும் பாட்டியும் சொல்லியிருக்கிறாங்கல்ல, டேப்லெட் போட்டால் மார்னிங் 5 மணி வரைக்கும் எங்களை எழுப்புனாலும் எந்திரிக்க மாட்டோம், அப்படியே தூங்கிட்டு தான் இருப்போன்னு. இருந்தாலும் கதவை போட்டு உடனே உடச்சி கத்துன்னு கத்தி அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் வந்து அதுக்கப்புறமா அந்த பாட்டி எந்திரிச்சிடுறாங்க. பாட்டி எந்திரிச்சதுக்கப்புறமா, பாட்டி உண்மையை சொல்லுங்கள், இந்த வீட்டில் என்ன நடந்துச்சு, இங்கே ஏதோ ஒரு அமானுஷம் இருக்குது, நீங்கள் ஏதோ ஒன்று மறைக்கிறீங்க, உங்களுக்கு பேரம்பேத்தி இல்லைன்னு சொல்லிட்டு சும்மா தானே சொன்னீங்க, உண்மையை சொல்லுங்கன்னு சொல்லும்போது அந்த பாட்டி, மா என்னம்மா பேசிகிட்டு இருக்க, எனக்கு பேரம்பேத்திலாம் கிடையாதுமா, நான் ஏமா போய் சொல்லணும், இங்கெல்லாம் எந்த அமானுஷமும் கிடையாதுமா, சும்மா எதனா குழம்பிகிட்டு இருக்காதீங்க, நீங்கள் போய் முதல்ல படுத்துங்க, காலையில் உங்களுக்கு சாப்பாடுலாம் செய்யணும்னு சொல்லிட்டு அசால்ட்டாக சொல்கிறாங்களாம். இப்போது 4 பொண்ணுங்களுமே சண்டை போடுறாங்க. இல்லை இங்கே ஏதோ ஒன்று இருக்குது, நாங்கள் வந்து உங்களை வந்து எங்களோட பாட்டியாக தானே பார்த்தோம். பாட்டியோட பொண்ணும் பேரம்பேத்தி 2 பேர் இருந்திருக்கிறாங்க. ஆக மொத்தம் 3 பேர் இவங்களோட மாடியில், இந்த பொண்ணுங்க இப்போ இருக்கிறாங்க இல்லையா, அந்த ரூமில் தான் இருந்திருக்கிறாங்க. இந்த பாட்டியோட பொண்ணு வந்து டிவோர்ஸ்டாங்க, அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து சென்னையில் இருக்கிறாரு, இவங்க ஊட்டிக்கு வந்துடுறாங்க குழந்தைங்களை கூப்பிட்டுட்டு டிவோர்ஸ் ஆனதுக்கப்புறமா. இப்போது இவங்க ஒரு நாள் கார் ஆக்சிடெண்ட்டில் அவங்களோட பொண்ணும் பேரம்பேத்திங்களும் இறந்துட்டாங்களாங்க. அவங்களோட ஞாபகார்த்தமாக அவங்க போட்டிருந்த துணிமணியெல்லாம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறாங்க. எங்கன்னா மேலே இவங்களோட ரூமில் தான், அவங்க இருந்த அதே ரூமில் தான் வச்சுருக்கிறாங்க. அவங்களோட ஆத்மா தான் இவங்களோட வீட்டில் சுற்றிக்கிட்டு இருக்கதா நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டதாகவும் சொல்கிறாங்க பாட்டி. இருந்தாலும் அதை நாங்கள் கண்டுக்க மாட்டோம், ஏன்னா யாருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கொடுக்க மாட்டாங்க. கார் ஆக்சிடெண்டா? ஆமாம், அது என்ன கலர் காரு, அந்த நம்பர் என்ன, கார் நம்பர் என்னன்னு சொல்லிட்டு பிரியா கேட்குறாங்க. இப்போ அந்த பாட்டி அந்த ஃபோட்டோவே எடுத்து காட்டுறாங்க. இவங்க எல்லாருமே எடுத்துக்கிட்டது அந்த காருக்கு முன்னாடி, கார் வாங்கும்போது இந்த தாத்தா பாட்டி அவங்களோட பொண்ணு அவங்களோட பேரம்பேத்தி எல்லாருமே முன்னாடி உட்காந்து எடுத்த ஃபோட்டோவை காட்டும்போது தூக்கி போடுதுங்க இவங்களுக்கு. இவங்க ஹில் ஸ்டேஷனில் மேலே ஏறும்போது ஒரு கார் ஒன்று குறுக்க வந்துச்சுன்னு சொன்னாங்க இல்லையா, அதே ஒயிட் கலர் ஸ்விஃப்ட்டு, அதே நம்பர். இப்போதான்
பிரியா கூட வந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நம்புகிறாங்க, நீ சொன்னது உண்மைதாண்டி, இப்போ நாங்கள் நம்புகிறோம், உடனே நம்ம இங்கேருந்து கிளம்பிடலான்னு சொல்லிட்டு மிட் நைட்டாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு வண்டியை எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. தாத்தா பாட்டிக்கிட்ட அவங்களுக்கு உண்டான காசை கையில் கொடுத்துட்டு திட்டிட்டு இதுக்கப்புறம் அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. தாத்தா பாட்டியும் தடுக்கிறாங்க, மிட் நைட்டில் போகாதீங்கம்மா, இப்படி தான் வந்து என்னோட பொண்ணும் மிட் நைட்டில் ஏறாதம்மா, மலைக்கு மேலே ஏறி வராத, காலையில் கூட கொஞ்சம் கண் வெளிச்சத்தில் வான்னு சொன்னதுக்கு குழந்தைங்களுக்கு ஸ்கூல் இருக்குன்னு சொல்லிட்டு நைட்டாக மேலே ஏறி தான் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டா. அதே மாதிரி நீங்களும் வந்து மிட் நைட்டில் கிளம்பாதீங்க, எங்களுக்கு பயமாக இருக்குன்னு சொல்லும்போது அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டு பிரியாவே வண்டி எடுத்துகிட்டு போகிறாங்க. கீழே இறங்கும் போது இவங்களுக்கு முன்னாடி வந்த காரு இப்போ பின்னாடி வருதாங்க. இவங்க காரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வருதான், அதே ஒயிட் கலர் கார். எப்படி ஃபாக் அப்படியே ஒரு மாதிரி வந்துச்சோ அதே மாதிரி ஃபாக் ஃபுல்லாக இவங்களோட 4 மிரருமே வந்து ஃபுல்லாக கவர் ஆகிருந்தாங்க ஃபாகு. இவங்க ஹீட்டர்லாம் போட்டு என்னென்னமோ பண்ணுறாங்க. 4 பொண்ணுங்களோட கண்ணுக்குமே ஹில் ஸ்டேஷனில் கார் மூவ் ஆகி போயிட்டுருக்குன்னா கீழே இறங்கும்போது ரைட் சைடில் வந்து ஒரு கல்லாக வச்சுருப்பாங்க, தடுப்பு சுவர் மாதிரி. அந்த தடுப்பு சுவரில் இறந்து போன குழந்தைங்களோட உருவம் அங்கங்கே தெரியுதாங்க. தெரியுறது மட்டும் இல்லாமல் வாங்க பால் போடுங்க விளாட்லாம், வாங்க விளாட்லான்னு சொல்லிட்டு அந்த பையனும் பொண்ணும் கத்துறாங்களாம். ஒரு மாதிரி எரிஞ்சு போன உருவத்தோட தான் நின்றுட்டு இருக்கிறாங்களாம். இப்போ இந்த காரும் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கமும் கான்சென்ட்ரேட் பண்ணாமல் பிரியா கரெக்டாக ஓட்டிட்டு கீழே வந்துடுறாங்க. ஜஸ்ட் மிஸ்ஸாக ஒரு 2 லாரி அடுத்தடுத்து வந்துச்சாங்க. அதில் ஆக்சிடென்ட் ஆகிருக்க வேண்டியது தான். இருந்தாலுமே எந்த சாமி புண்ணியன்னு தெரில, அவங்க உயிர் பொழைச்சிடுறாங்க. உயிர் பொழைச்சது மட்டும் இல்லாமல் சென்னைக்கு அவங்களோட காலேஜுக்கு வந்துடுறாங்க. இந்த ட்ரிப்பை அவங்களால அவங்களோட வாழ்க்கையில் மறக்கவே முடியாதான். இதுக்கப்புறம் அவங்கள வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த கதையை அனுப்பின பொண்ணு சொல்லலை. எஸ், இந்த கதை வந்து உண்மை கதை கிடையாதுங்க, இது ஒரு கற்பனை கதை தான். இது வந்து ஒரு பொண்ணோட க்ரியேட்டிவிட்டி. அம்முன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு எனக்கு அனுப்பியிருக்கிறாங்க இன்ஸ்டாகிராமில். அவங்க வந்து ரைட் பண்ணுவாங்களாம், நிறையா கதைகள்லாம் வந்து ரைட் பண்ணுவேனே, லவ் ஸ்டோரியாக இருக்கட்டும், அந்த மாதிரி ஸ்டோரிலாம் வந்து நான் ரைட் பண்ணுவேன். அதனால தான் உங்களுக்கு வந்து இதை நான் ஃபேக் ஸ்டோரின்னு சொல்லியே தான் அனுப்புனாங்க, அதாவது அவங்களோட கற்பனை ஸ்டோரின்னு சொல்லியே தான் அனுப்புனாங்க. எனக்கு பிடிச்சிருந்துச்சுங்க. அவங்க சொன்னதோடு சேர்த்து என்னோட கற்பனையை அங்கங்கே ஆட் பண்ணி ஒரு நரேஷன் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிடுங்க. உங்களோட வாழ்க்கையிலையும் இதே மாதிரி எதனா ஒரு அமானுஷ்யங்கள் நடந்திருக்குது, அதை என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பிரபாகரன் அஃபிஷியல் மிஸ்டர் பிரபாகரன் சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அங்கே வந்து இன்பாக்ஸ் பண்ணுங்கள். மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ஸ்டோரியோட உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் பாய். போப்பா, நாங்கள் சென்னையில் தான் இருக்கோம். ஆமாம், எங்கே நாங்கள் புஷ்ஷுன்னு இது அது என்னது விசில் சவுண்டு வருதுப்பா. ஆமாப்பா, அப்புறமா வந்து அது என்னது ஏதோ ஒரு இடம் போனோமே ஊட்டியில் மிட் நைட் 1 மணிக்குங்கிற டம 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 சிலிண்டர் உருட்டுற சத்தம். ஏங்க அது நாங்கள் உள்ளே போனதுக்கப்புறம் கொடுங்க, நாங்கள் உள்ளே இன்னும் போலையே. மலை மேலே ஏறல இன்னும். இந்த இப்போ பாருங்க கேரியா, அப்போ 5 நிமிஷம் ஆகும் போல இருக்கு இல்லையா? அது மாதிரி ஒட்டினாலுமே வரும் சவுண்டு. அது நம்ம இந்த கதவுல ஒட்ட முடியாதுல்ல, கதவுல ஒட்டணுன்னாலும் அங்கே வந்து தட்டுவாங்க டொக் 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 டொக்னு. சரி, வெயிட் பண்ணுவோம், காத்திருப்போம். ஆக்சுவலாக நீங்கள் நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரிஸ்லாம் அனுப்பியிருந்தீங்க கோஸ்டீஸ். அதை நான் நிறைய பேரோட தான் அடுத்தடுத்து போட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். பார்த்து படித்து போட்டுட்ருக்குறோம். இப்போது எனக்கு என்னென்னா நடுவில் நம்ம நிறைய ஃபங்க்ஷன்லாம் வந்துச்சுங்க, அனிவர்சரி, பர்த்டே, அப்புறம் நிறைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் அடுத்தடுத்து வந்தனால நீங்கள் நிறைய பேர் விஷஸ் போடுறேன்னு சொல்லிட்டு நிறையா ஒரு 100-150க்கு மேலே வந்துருச்சு. அதனால் பழைய ஸ்டோரிஸ்லாம் நான் பார்த்து வச்சுருந்தேன். இதெல்லாம் அடுத்தடுத்து நம்ம வந்து பேசணும், இதை வந்து நரேட் பண்ணணும்னு சொல்லி எடுத்து வச்சுருந்த ஸ்டோரி எல்லாமே அடியில் புதஞ்சிருச்சுங்க. ஸோ ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள், நீங்கள் உங்களோட ஸ்டோரிஸ்லாம் எனக்கு அனுப்பியிருப்பீங்க, நிறைய பேர் அனுப்பியிருப்பீங்க. அனுப்புனவங்களுக்கு தெரியும், என்னடா அது நமக்கு இன்னும் பார்க்கக்கூட இல்லையேன்னு சொல்லி நினச்சிருப்பீங்க. அவங்க எல்லாருமே ரிமைண்டர்னு சொல்லிவிட்டு ஒரு மெசேஜ் மட்டும் போட்டிங்கன்னா எனக்கு மேலே வந்துடும். மறுபடியும் நிறைய இது ரெக்வஸ்ட்டில் போய் வேறு உட்காந்துருக்குது, ஒவ்வொன்றா பார்த்து தான் போட்டுட்ருக்கேன். ஸோ ரிமைண்டர் மட்டும் ஒரு மெசேஜ் போட்டிங்க அப்படின்னா அடுத்தடுத்து உங்களோட ஸ்டோரியும் நான் எடுத்து வச்சு நரேட் பண்ணிடுவேன். அந்த ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்கள் ப்ளீஸ். பாய். அப்பளமா மிட் நைட் 1 மணிக்கு அந்த கார் அப்பளம்
அவங்க மட்டும்தான் கார் ஓட்டிட்டும் போயிட்டுருக்குறாங்க. அந்த டைமில் ரூமுக்குள்ளே ஒருத்தி வருவாங்க. அவளை மண்டையை திறந்து மாவிளக்கு வச்சு அடித்து தூக்கி ஸ்மாக் ஒன்று போட்டு ட்ரிபிள் ஹெச் மாதிரி தண்ணியை வாயில் ஊற்றி பொழிச்சி பொழிச்சி பொழிச்சின்னு துப்ப போகிறேன். ஐயோ கடவுளே, 6:30 தவிர எல்லாம் வருது இந்த கதையில். ஆரம்பத்தில் இருந்து வீட்டில் ஒருத்தனுக்கு எவ்வளவு தடங்கல்கள். அதாவது பாண்டி பஜாருக்கு நடுவில் உட்காந்து கூட இந்த கோஸ்ட் ஸ்டோரி எடுத்துடலாம். ஆனால் இந்த வீட்டில் இந்த ரூமில் உட்காந்து எடுக்க முடியாது. அவ்வளோ க்ரௌடு இருந்தாலுமே நம்ம தனியாக அதை எடுத்து முடிச்சிடலாம். ஆனால் இங்கே மட்டும் நம்ம கரெக்டாக கதையோட விளிம்பில் நிற்கும் போது தான் வந்து டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. பாய், நானே சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன், என்னை வியாபாரி ஆக்குறீங்க. ரசகற்பூரம் வைக்கணுமா? ஐயோ என்னத்த சொல்ல. நாங்கள் 9:30க்கெலாம் மாத்திரையை போட்டோன்னா படுத்து மட்டை தாம்மா. ஐயோ மட்டை இல்லை பிரபாகர்.